தீபாவளிக்கு வந்தேன். ஐயா பாக்ஸிங்க்கு போயிட்டு தான் சொன்னாங்க. உங்களுக்கு வந்தேன். அப்போ பாக்ஸிங்க்கு போயிட்டு தான் சொன்னாங்க. இன்னைக்கு சாயந்தரம் வரட்டுமா? பகீர் சார் என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, என் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறா. அவளை நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். நான் என்ன யோசிக்கணும்? வேற ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணை நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்படி? வேற வழி, குஸ்தி கோதாவரை நம்ம 2 பேரும் இறங்குவோம். நான் பாட்டுக்கு உங்களை குத்து குத்துன்னு குத்திட்டே இருப்பேன். கடைசியில் நான் தான் ஜெயிக்கணும், நீங்க தோக்கணும். என்ன சொன்ன? ஐயா ஐயா, என்ன பொருளாச்சிங்க பொருளாச்சிங்க, என் உயிரை உங்க கையில தான் இருக்கு. ஏங்க ஏங்க, சும்மா ஒரு நாடகத்துக்காக இப்படி ஒரு பேச்சு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க, நீங்க குஸ்தி கோதாவரை இறங்குனா ஒரு சண்டைக்கு 500 வாங்குவீங்களா? 1000 வாங்குவீங்களா? 5000 வேணுமா? 5000 நான் தரேங்க. 5000? அப்பா, இப்பதான் நான் உலகத்தையே பாக்குறேன். ஞாபகம் இருக்குல்ல? 5000 ரூபாய் சம்மதமா? ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சொல்றா? இவர் உடம்புல நீ எங்க வேணாலும் குத்து, ஆனா வயித்துல மட்டும் கைய வைக்காத. ஏன், என்ன காரணம்? அவர் வயித்துல கைய வச்ச அவருக்கு பயங்கர கோபம் வரும், காண்டாம இருக்கமாயிருவார். அவருக்கு வயித்துல மாத்திரம் தான் கூச்சமா? ஓஹோ, ரொம்ப சரி. பைல்வான் சார், ஞாபகம் வச்சுக்கோ, 5000 ரூபாய் உங்களுக்கு வேணும். ஆனா ஒண்ணு, குத்து சண்டையில மேடையில் நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம். நான் தான் ஜெயிக்கணும், நீங்க தான். ஓஹோ, அங்க கை வைக்க கூடாதுல்ல. அப்பா, இங்க பாருங்களேன். என்ன வந்து பாருங்கப்பா. மாபெரும் குத்துச்சண்டை, அகில உலகமே இதுவரை கண்டிராத அற்புத நிகழ்ச்சி. 800 பவுண்டு பக்கிரியும் 90 பவுண்டு கிருஷ்ணனும் மோதனா? ஏன் அப்படி மலைச்சு போய் நிக்கிறீங்க? என்னமா இது அக்கிரமா? ஏன் குருநாதன் கூட இந்த கோழி குஞ்சு மோதுறதா? நீங்க நினைக்கிறது தப்புப்பா. பெரிய மலைய கூட ஒரு சின்ன உளியால உடைச்சிட முடியும். அவரு வீரன் ஆகணுங்கிறதுக்காக யாருக்கிட்டயும் குத்து சண்டை கத்துட்டு வந்திருக்காருப்பா. இதெல்லாம் எனக்காக, என் காதலுக்காக. உன் காதலுக்காக அவன் உயிரையே பலி கொடுக்க போறான். அப்பா, நம்மளும் போய் பார்க்கலாம்ல? அப்பா, சரி போலாம். சரிப்பா. ரசிகர்களே, இன்று நடைபெறும் இந்த அதிசயமான குத்து சண்டை இதுவரை நீங்கள் காணாத காட்சி. பல பயில்வான்களை ஒரே ரவுண்டில் வீழ்த்திய பயில்வான் பக்கிரிக்கும் அமைச்சூர் கிருஷ்ணனுக்கும் குத்து சண்டை. இதோ மாமிசமலை பக்கிரி, இதோ எலும்புக்கூடு கிருஷ்ணன். கொஞ்சம் இருங்க. I'm very sorry. சலாம் சலாம் சலாம். அறிவு கிட்ட புண்டா, உனக்கு 5000 ரூபாய் வேணுமா வேண்டாமா? வேணுமா? வாங்கிக்க. அத்தையும் வாங்கிக்கோ, இத்தையும் வாங்கிக்கோ. பெரிய பயில்வானா? பெரிய பயில்வானா? சபா சபா சபா.
நினைச்சேன். கோதாவரி சிங்க மாதிரி இருக்கேன். உனக்கு என்ன பரிசு கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலையே. மகாஜனங்களே, மகாஜனங்களே, இதோ இந்த சரியா முடிச்சு போடுங்களேன். முடிச்சு போட வேண்டியதே நீதான மாப்பிள. நல்ல சமயத்தை ஞாபகப்படுத்துறீங்க. அதனால தான் தானே கையமா நான் சுத்திக்கிட்டே இருக்கிறேன். அப்பா, இது எப்படா கழுத்துல ஏறணும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். மாப்பிள, நீ ரொம்ப புத்தாலி. ஆமா. ஐயோ, அங்க 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 நீங்க புத்தாலியா இருந்தா கொஞ்சம் இப்படி விலை இருங்க. மகாஜனங்களே, இந்த முடிச்சு போடுறது எதுக்கா தெரியுமா? உங்க சாட்சிக்காகத்தான். உங்க பேர் மத்தியில நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இவதான் இனிமே எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன். என் வம்சம் பிரிஞ்சியா. நீங்க விழுவுறது வெளியே தெருவுல, நான் வெளியே விழுறேன். அவ்வளவுதான். வெற்றி, வெற்றி. சார், சார், நீங்க ஜெயிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்க அப்படி ஒரு போஸ் கொடுங்க சார். போஸா? நான் ஜெயிச்சிட்டேன் சார். Take it. சார், இந்த போஸ் வேணாம் சார். இந்த போஸ் ரொம்ப நல்ல போஸுங்க சார். வீரமான போஸ் தேவை. வீரமான போஸ். சார், இது வீரமா இல்ல, இன்னும் வீரம் தேவை சார். அப்படி இல்ல சார், இந்த புலி அடிச்சவன் அது மேல காரை வச்சுட்டு அப்படி போஸ் கொடுப்பாங்க. அந்த போது சார். அவ்வளவுதானே? ஆமா, புலி படுத்து கிடக்குது. அடிச்ச நான் தான். எங்க நாடகம் ஆடியாடா என்ன ஏமாத்துற? உன்னை இடிச்சன்னா. அப்பா, அவர் அடிக்காதீங்க. அவர் என் புருஷன். தாலியும் கட்டிட்டாரு. பெரிய தாலி கழட்டி அவன் மூஞ்சில ஏறி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கல்லானாலும் கணவன், மடையனானாலும் மணவாளன். அப்படியா? சரியா மாப்பிள? அடா கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா. ராமு, சித்தப்பா. வந்துட்டியாப்பா? பிரயாணம்லாம் சௌக்கியமா இருந்தா? ராமு, இது யாரப்பா? மாந்திரிகன் சித்தப்பா, இதுதான் நம்ம சீதா. சீதா, அவங்க தான் செத்துட்டாங்க சொன்னாங்க. இவங்க என்ன நட்டமா நிக்கிறாங்க? தீ விபத்துல செத்தது அவங்க அப்பா மட்டும்தான். நம்ம தான் தவறா நினைச்சிட்டோம். சித்தப்பா, நான் சீதாவை சிம்லாவை சந்திச்சேன். அப்படியா? சீதா, இவங்க தான் என் சித்தப்பா. வணக்கங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சீதா, இந்த வீட்டுல நீதாமா விளக்கேத்தி வைக்கணும். ராமு, சீதா உனக்காகவே பிறந்தவன். நெருப்பு மாத்திரம் இல்ல, வேற எந்த சக்தியாலே அவளை அழிக்கவே முடியாது. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்க. ஆமா, ஆஷா இங்க இங்கதானே இருந்தா. ஆஷா, ஆஷா, மணி 2 ஆச்சு. போய் ரெஸ்ட் எடுத்துக்காமா. அண்ணே, அண்ணே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, பண்ணுங்க. என்ன உங்களுக்கு தெரியாம நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். அப்பா, ஒரு கடுதாசு கூட போடக்கூடாதா? கடையாச்சு போட மாதிரி ஏன் கல்யாணம் நடந்துச்சு? கல்யாணம் ஆகுது, ஒரே ரகலை ரகலை. சார், குட் மார்னிங் சார். ஹலோ ஆஷா, நம்ம ராமுவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு தெரியுமோ? வெரி கிளாட் சார். நான் கூட உங்க வருங்கால மனைவி பார்த்துட்டு தான் வரேன். ஆஷா, உடனே கடைக்காரங்களுக்கு போன் பண்ணி கல்யாணத்துக்கு துணி, நகை இதெல்லாம் புது மோசம் வந்து எடுத்து வச்சு. எல்லாம் சொச்சமா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்து எம்பிட்டு வருஷமாயி போச்சு. மாமா இன்னும் கருங்கல்லு. அத்தை இன்னும் கல்கண்டு. தொடாத அத்தை. சொத்த யாரானே? ஆத்தாடி, மறந்துட்டீங்களா? நான் தான் மாங்குடி மாடே. பாம்பு கடிச்சு பொசுக்குன்னு செத்து போச்சுட. உன் சின்ன மாமக பொன்னம்மா, அவங்க சம்பந்தி கண்ணம்மா தான் என்னம்மா. இப்ப புரியுதா? ஒன்னும் புரியலையே. உனக்கு ஒரு அளவும் புரியறது இல்ல. ஐத்த செத்த ரோசனை பண்ணி பாக்குறீங்களா? கையில மேல ஏறி நடான்னு சொல்லி அடிச்சீங்கல்ல, அப்பவே நான் வயிறேறி போனேங்க. அப்புறம் எங்கிட்டு போனே? நெட்டுக்கு மலையாளே. அங்கிட்டு போய் தருணியா? அங்க போய் நான் அதை பண்றேன். வேற என்னதான்டா பண்ண? ஸ்மக்லிங் தெரியுமா? ஸ்மக்லிங் அப்படின்னா அது என்ன லேசுப்பட்ட நடப்பா?
தண்ணி மேல கப்பல் வரும், கப்பல் மேல தங்கம் வரும், கரை மேல கார் வரும், கார் மேல பணம் வரும். இத்த தூக்கி அதுல, அத்தை தூக்கி இதுல மாத்தி கொடுத்தோம்னா நம்ம கைக்கு பணம் வரும். அப்படியா? வாய மூடிவிடா. பாம்பு போட்டி நிறைய தங்கத்தை எடுத்துட்டு போவாங்க. ஆபீசர்கள் விடுவானுங்கடா, வருவாங்க, துறம்பாங்க, இத்தையாம்ப அத்தை தாண்டாம்பாங்க, பாம்பும் அம்மாடி நமக்கே வம்பு, நீ போயிடான்ருவாங்க. இப்படியே சேர்த்த அம்முட்டு அத்துக்கிட்டேன். இந்த குடியில என்ன கொஞ்சம் பொறுத்தி இது அம்முட்டு உனக்குதான் மாமு பெத்த பாக்கியா. இது என்ன தீமை சரக்கு குடிச்சு பாரு, அப்புறம் அடிச்சு பாரு மத்தளத்தை. குடி குடி குடி. மாடா 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 மாடா. ஐயோ என்னம்மா இழைச்சு போயிட்டு, ரொம்ப இழைச்சு போயிட்டு. தரமாட்டியா தரமாட்டியா? சீமை சரக்கா? எனக்கு அது வேணும், இந்த பொட்டி வேணும். தாரே தாரே. தந்துட்டு போகத்தான் வந்தியா? சும்மா தந்துட்டு போவாங்களா? நான் எதுக்கு வந்தேன் தெரியுமில்ல? எதுக்கு வந்தேன்? அத்தை வீட்டுக்கு யாராவது வருவாங்க, கல்யாணம் கட்டிக்கிட்டேன். அத்தைய கண்ணாலம் பண்ணிட்டாரு. அத்தைய கண்ணாலம் பண்ணு. அத்தை எவன் கட்டிக்குவா? இங்க ரொம்ப அம்மா ஒரு குட்டி அழகா வளர்த்தீங்கல்ல, அந்த குட்டியை நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன். அத்தை சேச்ச கூப்பிடுறீங்களா? அந்த புள்ள இப்ப இங்க இல்ல இல்ல. ஐயோ இப்படி வாயில மண்ண போடுவீங்களா? நான் போறேன். நாளைக்கு இம்மா நேரத்துக்குள்ள உனக்கு ஒசத்தி பொண்ணா பார்த்து காட்டி வைக்கிறேன். வேணாம் வேணாம் வேணாம். அந்த குட்டி இல்லன்னா இந்த பொட்டி இல்ல. நான் போட்டுக்கலாம். மாடா 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 மாடா. வாய்க்கு மையான செய்தி கேட்டுக்கோடா. அந்த ரம்பா நம்ப தாதி குட்டி இல்ல. ஒரு ராமுன்னு ஒரு பணக்காரரு பக்கத்து ஊர்ல இருக்காரு. இவோ அந்த ஆளோட செக்ரட்டரி. அந்த ஆளை கல்யாணம் கட்டிக்கிறதுக்காக இவோ நம்மள மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுனா. அண்ணா யாரே கூப்பிடுறேன்? வருவாரு பாரு. சேத்த வரீங்களா? சாமி நீயா? ஆமா, அது பெரிய சாமி, நான் சின்ன சாமி. சாமி கும்பிடு கும்பிடு. செக்ரட்டரி சொன்னியே, அவள் கொலை செய்தது யார்? ஐயோ யாரு எப்போ? எனக்கு தெரியாது. அண்ணே அண்ணே அவனை புடிச்சு கேட்டா சொல்ல மாட்டான், அடிச்சு கேட்டா ஒரு புடி. ஐயோ சாமி 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 என் வீட்டுக்காரனை அடிக்காதே சாமி. செவத்தியா புடிச்சு உடம்பு தாங்காது சாமி. சாமி செக்ரட்டரி கொண்டது யாருன்னு எங்களுக்கு தெரியாது சாமி. எங்களுக்கு மேல பெரிய முதலாளி ஒருத்தர் இருக்கிறாரு சாமி. நமக்கும் தெரியாது. அண்ணே செவத்தியா புடிக்கணும் என்றால அப்பதான் ஒழுங்கா மரியாதை உண்மையை சொல்லுவா. எங்களுக்கு ஒருத்தர் பணம் கொடுப்பாரு சாமி. ஊடு தெரியாது சாமி. ஏதாவது அவசியம் வந்தா போன் மேலே பேச சொல்லி நம்பரும் கொடுத்திருக்கிறாரு. என்ன நம்பர்? 554443. ஹலோ சாமியோ, கோதண்ட சாமியா பேசுறது? பைரவனா? என்ன விஷயம்? ஐயோ சாமி, நமக்கெல்லாம் பெரிய ஆபத்து வந்துடுச்சா. முதலாளி நம்ம உடனே பார்க்கணுமா? அப்படியா? எங்க சந்திக்கிறது? வழக்கமா சந்திக்கிற சில கூடத்துல தானே. என்ன சாமி இது? அந்த இடத்தை தான் நம்ம ராமு பையன் கண்டுகிட்டானே. அதனால ஊர்கோடியில இருக்க அறிவிக்கரை. அறிவிக்கரையா? ஆமா, அங்க சந்திக்கணுமா? எப்போ எப்போ? நல்லா கேள்வி கேட்ட சாமி. போ சாமி, நீ உடனே புறப்படும் சொன்னா புறப்படு சாமி. புறப்பட்டேன். பைரவா, முதலாளி எங்கே? அவசரமா போன் பண்ணி வர சொன்னீங்க. நான் பண்ண சாமியோ? ஒருவேளை அந்த ராமு பைரா தான் இருக்கும். ராமுவா? அவன் தான் சாமி. என் வீட்டுக்கு வந்தான். நான் சிமேஷருக்கு போட்ட மயக்கத்துல உன் நம்பரே கொடுத்துட்டேன். கோச்சுக்காதே சாமியோ. அதை சொல்லத்தான் உன் வீட்டுக்கு போனேன். நீங்க கூட்டுதான் சொன்னாங்க. சாமியோ, எனக்கு பயமா இருக்கு சாமியோ. பயப்படாதே, வா முதலாளிகிட்ட சொல்வோம்.